அனைவருக்கும் வணக்கம். தமிழகம் டிஎன்பிஎஸ்சி. ஸோ நம்ம இந்த இடையில் பொறுத்தினா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட். ஸோ எம்ஹெச்சி 2022 கடந்த 23ஆம் ஆண்டும் வந்தாச்சு, கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஃபுல்லாகவே. ஸோ 23ஆம் ஆண்டும் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருந்தோம். ஸோ இந்த வருஷத்தில் பெரிய ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற ஆட்சியர் முகமையிலேருந்து வரல. ஸோ ஜட்ஜஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான் இந்த 23 கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம கிடைச்ச நோட்டீஸ் படி பார்த்திங்கன்னா இது மார்ச் ஏப்ரல்லே இந்த வேக்கன்சியோட இது கேட்டிருந்தாங்க, டென்டேட்டிவ் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத. ஸோ கரண்ட்டில் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு போன மந்த் வரைக்கவே வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்த கேண்டிடேட், ஜூனியர் பேலிஃப், சீனியர் பேலிஃப், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், இந்த மாதிரி மாவட்ட வாரியாக வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்த கேண்டிடேட்ஸுடைய பணி நியமனங்களை அந்தந்த மாவட்ட நீதிமன்றங்கள், கீழமை நீதிமன்றங்களில் கூப்பிட்டு ஃபில்லப் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்த கட்டமாக இந்த இருக்கிற வேக்கன்சிஸ், ஸோ எப்படி காலிடங்கள் அப்படின்றது கூடுதலாகவே இருக்கும். அந்த வேக்கன்சி லிஸ்ட்டும் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற ஆட்சியர் முகமை தரப்புலேயே கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ஓவராலாக நம்ம பார்க்கும்போது ஒரு 5500 வேக்கன்சி இருக்குது அப்படின்றது இது மூலிமா தெரிய வந்திருக்கு. ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கம் ஃபுல் டைம் வாட்ச்மேன், காப்பிஸ்ட் அட்டெண்டர், சானிட்டரி ஒர்க்கர், ஸ்கேவெஞ்சர் ஸ்வீப்பர், ஸ்கேவெஞ்சர் சானிட்டரி ஒர்க்கர், கார்டனர், வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன் கம் மசால்ஜி, ஸ்வீப்பர் கம் கிளீனர், வாட்ச்மேன், வாட்டர் விமன் அண்டு மசால்ஜி. ஸோ இந்த மாதிரி பல்வேறு விதமான போஸ்டிங்ஸ் ஒரு கேட்டகரியிலையும் நிறையா இருக்குது. இந்த நீதிமன்றங்களுடைய ஆட்சியர் முகமையை பொறுத்தளவுக்கு 2019 இந்த கால்ஃபர் வந்தது. 2019 வந்தது. அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இந்த மாதிரியான போஸ்டிங்ஸ் தான் அந்த டைமில் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் 21 நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க. 21 நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு அந்த இதிலே பார்த்திங்கன்னா மந்த்து கம்ப்ளீட் ஆகும்போதே இந்த வேகன்சிஸை 2-3 மந்த்ஸ்லேயே ஃபில்லப் பண்ணாங்க. அந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, வாட்ச்மேனு, இந்த மாதிரி போஸ்டிங்ஸ்லாம். ஸோ அந்த தேர்வு முறையை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் ப்ளஸ் ப்ராக்டிக்கல் அப்புறம் இன்டர்வியூன்னு 3 கேட்டகரியில் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் 50 மதிப்பெண்கள், அது தொடர்ந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு, அப்புறம் இன்டர்வியூ ஒரு 30 மதிப்பெண்களுக்கு கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பேட்டர்ன் நான் உங்களுக்கு வியூ பண்ணி காட்டுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2022 மந்த் எண்டு கிட்ட ஒரு அக்டோபர் நவம்பர் கிட்ட ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், அப்புறம் பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்கிற போஸ்டிங்ஸ் எல்லாமே எக்ஸாமினர், ரீடர், ஜூனியர் பேலிஃப், சீனியர் பேலிஃப், ப்ராசஸ் சர்வர், ப்ராசஸ் ரைட்டர், இந்த மாதிரி பல்வேறு விதமான போஸ்டிங்ஸ் ஒரு மாவட்டத்துலேயும் சேஞ்சஸ் நிறையவே இருந்தது. அந்த டைம்லேயே ரெக்ரூட்மெண்ட் எடுக்கும்போதே வேகன்சிஸும் இவங்க கீழே உள்ள எக்ஸாமினர், பெய்லீஃப்லாம் பார்த்திங்கன்னா ப்ரமோஷன் ஆகும்போது அந்த இடத்துலையும் வேகன்சி அப்படின்றது அந்த டைம்லேயே உருவானுச்சு. ஸோ அந்த வேகன்சிஸை ஃபில்லப் பண்ண ஒரு 3 மந்த்ஸ்லேயே அடுத்த கட்ட வேகன்சிஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத கேட்டிருந்தாங்க. உயர்நீதிமன்றத்தினுடைய ஆட்சியர் முகமை தரப்பில் கீழமை நீதிமன்றங்களில் கேட்டிருந்தாங்க. அதனுடைய டேட்டா தான் நம்ம ஜூலை மாதம் பார்த்துருந்தோம். ஜூலை மாதத்தில் லாஸ்ட்டாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு அப்டேட்டும் கொடுக்கல. ஜூலை மந்தில் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 5000 வேகன்சி இருக்குது அப்படின்றத கொடுத்துருந்தாங்க. தொடர்ந்து இந்த கீழே இந்த மெமோவையும் சென்ட் பண்ணியிருந்தாங்க. இன் திஸ் கன்சர்ன் ஐ எம் நாட் ரெக்யூஸ்ட் டு தட் வேகன்சிஸ் டு பி ஃபில்ட் அப் பை தி டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் தி போஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, அப்புறம் கீழே கொடுத்துருக்கிற பார்ட் பியில் எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பேலிஃப், ஜூனியர் பேலிஃப், இந்த மாதிரி போஸ்டிங்ஸ்லாம் மேபி ஃபர்னிஷ்டு ஆஃப்டர் எக்ஸாஸ்டிங் காம்பன்சேபிள் கிரவுண்ட் அப்பாயின்மெண்ட்ஸ். ஸோ கருணை அடிப்படையில் வழங்குகிற பணியிடங்களை போக எஃபெக்டிங் ப்ரமோஷன், அது ப்ரமோஷனில் உள்ள வேகன்சிஸ்லாம் போக ரிசர்வ்டு வேகன்சிஸ் ஃபார் எஃபெக்டிங் ப்ரமோஷன் அண்டு வேகன்சிஸ் அரைசிங் டியூ டு சூப்பர் ஆனுவேஷன் அண்டு எனி நியூலி சாங்ஷன்டு போஸ்ட். ஸோ இந்த வருஷம், அதாவது 2023க்கான ஜாப் வேகன்சியுடைய லிஸ்ட்டை 31/12/2023 சென்ட் பண்ணுங்கள் அப்படின்றது தான் இந்த ஒரு டேட்டா படி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காரணங்கள் அடிப்படையில் நமக்கு ஜூலை மாதமே கிடச்ச வேகன்சியுடைய லிஸ்ட்டு ஒரு 5000 சம்திங் இருந்தது. இப்போ அதுக்கப்புறம் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் ஒரு 5 மந்த்து கடந்தாச்சு. இப்போயும் காரிடங்கள் அப்படின்றது கூடுதலாகவே இருக்கும். 5000 வேகன்சின்றது இன்னும் கூடுதலாக இருக்கும். நிறைய சேஞ்சஸ் இருக்கும். இப்போ ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர்லேருந்து ப்ரமோஷன் போயிருப்பாங்க, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்லேருந்து ப்ரமோஷன் போயிருப்பாங்க. அது மாதிரி இப்போ ப்ரமோஷன் ஆகும்போது வேகன்சி அப்படின்றது அடிஷ்னலாகவும் தேவைப்படும். இப்போ கரண்ட்டு மந்த் வரைக்கும் பார்த்திங்கன்னா பெய்லீஃபு, இது மாதிரி ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர்லாம் ஒரு சில மாவட்டங்களில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்த கேண்டிடேட்ஸ் கூப்பிட்ருக்காங்க. ஸோ அந்த வேகன்சிஸ்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு கம்மிங் ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பிப்ரவரி மாதம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றத உயர்நீதிமன்ற இதில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம கிடைச்ச சர்க்கிள் இன்ஃபர்மேஷன் தான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி உயர்நீதிமன்றத்தினுடைய ரெக்ரூட்மெண்ட் வரும்போது நம்ம கொடுத்துருந்தோம் கரெக்டாக. ஸோ ரிசல்ட்ஸ் எப்போ வரும், நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும், அப்டேட்லாம் ரெகுலராக கொடுத்துருந்தோம். இதே நான் தான் சொல்லியிருந்தேன் செப்டம்பர் மாதம் நோட்டிஃபிகேஷன் வரும், டிசம்பருக்குள்ளார வேகன்சி ஃபில்அப் பண்ணுவாங்கன்றதை சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த இது அப்படியே ஹோல்ட் ஆன் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ
பிப்ரவரி மாதம், ஸோ 2024 பிப்ரவரி மாதத்துக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வரலாம் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனாக நம்ம தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுவோம் வெப்சைட்டை. ஸோ மெட்ராஸ் உயர்நீதிமன்ற ஆட்சியர் முகமைக்கும் நான் கம்யூனிகேட் பண்ணிவிட்டு கேட்டு சொல்கிறேன். ஸோ எப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், என்ன டீட்டெயில் அப்படின்றத. ஸோ இந்த முறை வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு ப்ராக்டிக்கல் டெஸ்ட் இருக்கா, இன்டர்வியூ இருக்கான்றது தெரியல. மேபி சிங்கிள் எக்ஸாமினேஷனாக வைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் ப்ளஸ் வந்து இன்டர்வியூ வைக்கலாம் மேபி. ஸோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த முறை அது மாதிரி பண்ணாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கும். இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீழ்நிலை பணிகளுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், மசாஜ் போன்ற பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா கீழ்மட்ட பணிகள் தான். ஸோ கீழ்மட்டம்னா நான் வந்து ரொம்ப குறைச்சி சொல்லலை. ஸோ ஒரு கிராஜுவேட்டாக இருக்கிறவங்க வந்து இதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷனால் இந்த ஜாபை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுற கேண்டிடேட்ஸும் இருக்காங்க. அதை தொடர்ந்து நான் வந்து எதிர்பார்த்த சஃபிஷியண்ட்டான ஜாப், நான் ஆஃபீஸர் லெவலில் எதிர்பார்த்தேன். இது வந்து எனக்கு கீழ்நிலை பணியாக இருக்குது, அதனால் ஜாயின் பண்ணிட்டு வந்து ரிசைன் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் ஒரு குரூப்பே இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே இந்த ஜாபினுடைய நேச்சரை நான் வந்து தனியாக வீடியோவாக போட்டுறேன். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா மட்டும் இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு ஜாப் கூட இல்லாமல் எதாவது கிடச்சா போதும் அப்படின்ற கேட்டகரிலையும் நிறையா பேர் இருக்காங்க. ஸோ டெஸ்டிடியூ விடோவாக இருக்காங்க, ஃபிசிக்கல் சேலஞ்சு பர்சனாக இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கூட இதில் வந்து கிடைக்கும். ஸோ நல்ல ஒரு பர்சனாக இருந்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து போயிட்டு வேணாம், எனக்கு வந்து ஜாப் சஃபிஷியண்ட்டாக இல்லை, நான் வந்து ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு 1 வீக்லேயே வந்து ரிசைன் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அதனால தான் இந்த கார்டுங்கள் அப்படின்றது தொடர்ந்து இருக்குது. ஸோ ஒர்க் அப்படின்றது இந்த இடத்துல கொஞ்சம் ஹெவியாகவே தான் இருக்கும் நீதிமன்றத்தை பொறுத்தளவுக்கு. ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டு அங்கே ஒர்க் பண்ணுறதா இருந்தது உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுட்டு வேறு ஏதாவது ட்ரை பண்ணுங்கள். உங்கள் லெவலுக்கு டிஎன்பிஎஸ்சி வேறு ஏதாவது ரெக்ரூட்மெண்ட் வரும்போது அதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த உயர்நீதிமன்றத்தின் ஆட்சியர் முகமை மூலிமா வைக்கிற அந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், மசாஜி டிரைவர் இந்த மாதிரியான போஸ்டிங்ஸ்க்கு உங்களுக்கு வில்லிங் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் அப்ளை பண்ணுவோம், கிடச்சா போவோம் அப்படின்ற மாதிரி மைண்டில் இருந்துட்டு வேணானா விட்டுருவோம் அப்படின்ற ஒரு மனநிலையில் எந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட்டுமே அப்ளை பண்ணாதீங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய தனிப்பட்ட கருத்து. ஸோ இது ஸ்டார்டிங்லேருந்து நம்ம எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கோம். 2019 வந்தப்பையும் சரி, 22 வந்தப்பையும் சரி, இப்போ ரீசெண்டாக வந்த நோட்டிஃபிகேஷனே சரி, எல்லா வீடியோலையும் நம்ம பதிவு செய்கிற விஷயம் அதுதான். ஏன்னா இப்போ இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கம்பேர் ஆக போகுது. கம்பேர்னால் 2 எக்ஸாமினேஷனும் ஒரு ஈக்குவலாக நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க, அதுக்கு முன்னாடியே அது அப்பாயின்மெண்ட் ஸ்பீடாக பண்ணிவிடுவாங்க. டிஎன்பிஎஸ்சி லேட் ஆகும். இது வந்துருச்சு அப்படின்னா இதுக்கு போய் ஜாயின் பண்ணுவீங்க. அப்புறம் குரூப் 4 வந்தோடனே இதை ரிசைன் பண்ணிட்டு அங்கே போவீங்க. மறுபடியும் உயர்நீதிமன்ற ஆட்சியர் முகமே மறுபடியும் ரெக்ரூட்மெண்ட் வைக்கணும். ஸோ அதனால தான் உங்களை மாதிரி ஆளுங்களால தான் வந்து வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்னு ஒரு கேட்டகரியை வந்து இந்த உயர்நீதிமன்றத்தில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. டிஎன்பிஎஸ்சி கூட அப்படி பண்ணுறது கிடையாது. இந்த நீதிமன்றத்தில் வந்து ஆட்சியர் முகமையில் பக்காவாக வந்து பண்ணுவாங்க. நீங்கள் ரிசைன் பண்ணாலும் அடுத்த கேட்டகரியில் உள்ள கம்யூனல் வைஸாக வந்து அவங்களுக்கு வேக்கன்சிஸை வந்து அலாட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த ஒரு விதத்தில் வந்து உயர்நீதிமன்ற ஆட்சியர் முகமை நான் அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். இதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி பண்ணாங்க அப்படின்னா ரிசைன் பண்ணுறவங்களுக்கு இல்லைன்னா நீ போடா வேறு எவனாவது இருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு மைண்ட் செட்டுக்கு வருவாங்க. அதை வந்து ஃப்யூச்சரில் பண்ணணும், டிஎன்பிஎஸ்சியும் வந்து பண்ணணுன்றது தான் மற்ற தேர்வுகளுடையும் கோரிக்கையாகவும் இருக்குது. நிறைய போர்டில் அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தர் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா 1 இயர் பீரியட். ஸோ வித்தின் 1 இயருக்குள்ளார அவங்க ரிசைன் பண்ணாலோ இல்லை அந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போனாலோ வேறு ஒரு நபர்களை வெயிட்டிங் லிஸ்ட்டில் உள்ள நபர்களை வந்து கூப்பிடுறது வழக்கமாக வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அதே ஒரு ஃபார்முலாவை வந்து டிஎன்பிஎஸ்சியும் ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா வேகன்சி அப்படின்றத கரெக்டாக வந்து ஃபில்அப் பண்ணிட்டே வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ கரண்ட்டில் உள்ள வேகன்சிஸே டிஎன்பிஎஸ்சியால் கொஞ்சம் டிலே ஆகி ஃபில்அப் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க வேண்டிய ரியாலிட்டியாக இருக்குது. ஸோ மெட்ராஸ் உயர்நீதிமன்ற ஆட்சியர் முகமை எப்போ நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறோம். தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.